இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆதியாகமம் வம்ச வரலாறு பார்க்குறோம். தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருடம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அவன் மரித்தான். சேத் 150 வயதான போது ஏனோக்கை பெற்றான். சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருடம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருடம். அவன் மரித்தான். ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். ஏனோஸ் கேனானை பெற்ற பின் 815 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோசுடைய நாளெல்லாம் 905 வருஷம். அவன் மரித்தான். கேனான் 70 வயதான போது மகலாலயானை பெற்றான். கேனான் மகலாலயாலை பெற்ற பின் 840 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். கேனானுடைய நாளெல்லாம் 910 வருடம். அவன் மரித்தான். மகளையால் 65 வயதான போது யாரேதை பெற்றான். மகளாலேயால் யாரேதை பெற்ற பின் 830 வருடம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். மகளையுடைய நாளெல்லாம் 895 வருடம். அவன் மரித்தான். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம். அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணாமல் பட போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்துசுலா 157 வயதான போது லாமேக்கை பெற்றான். மெத்துசுலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றார். மெத்துசுலாவின் நாளெல்லாம் 969 வருஷம். அவன் மரித்தான். லாமேக்கு 150 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேளையில் நம்முடைய கைகளில் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருடம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். லாமேக்குடைய நாளெல்லாம் 77 வருஷம். அவன் மரித்தான். நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். ஆண்டவரே, இந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை கொடுத்ததுக்கு உனக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளை ஆசிரியத்துக்கு உனக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளில் ஜீவனை கொடுத்திருக்கிறீர், அதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் உங்களது ஆசீர்வாதம் சென்றடைவதற்கு இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன்.